ஹாய் நண்பர்களே, மண்டபம் மீனவன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு வல்லம் வந்து கனவா தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்கு நண்பர்களே. அதாவது தூண்டி தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்கு. ஒரு ஆள் தான் போயிட்டு வந்திருக்காங்க ஒரு வல்லத்தில். அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். எவ்வளோ கனவா பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். வியாபாரி வந்து வல்லத்திலே ஏறிட்டாங்க. வல்லத்தில் ஏறி தான் எடை போட போகிறாங்க. உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பாருங்கள் நண்பர்களே, ஒரே ஆள் தான் எவ்வளோ கனவா பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாமே ஃப்ரெஷ் கனவா, எல்லாமே ஊசி கனவா தான் நண்பர்களே. இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ வந்து 500 ரூபா போகுது. இந்த தூண்டியில் பிடிச்ச கனவாக்கு ரேட் அதிகம் தான் எங்கள் ஊரில். ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொன்றுமே அரை கிலோ சைஸ் வரும் போல். அவ்வளோ பெரிய கனவா பாருங்கள். அவங்க கனவா தொழிலுக்கு போயிட்டு வந்து கண்ணங்கரேன்னு இருக்காங்க. ஏன்னா கனவா மை எவ்வளோவுமே அவங்க மேலே தான் தெரியும். அதனால தான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். கனவா தூண்டியில் பிடிச்ச கனவா இதான் பார்த்துக்குறங்க. கனவா தொழிலுக்கு போயிட்டு வரவங்க உடம்பு ஃபுல்லாமே மையாக தான் நண்பர்கள் இருக்கேன். ஏன்னா கனவா பிடிச்ச உடனே என்ன செய்யும்னா மை தான் நம்ம மேலே பீச்சேன். அதனால் கண்ணங்கரைன்னு தான் வருவாங்க கரைக்கு வரும்போது. இந்த தூண்டி தொழில் வந்து கொஞ்சம் கஷ்டமான தொழில் தான் நண்பர்களே. ரொம்பவும் காத்திருக்கணும். அதுவும் சரியான வெயில். இப்போலாம் ஆடி மாதம் சரியான வெயிலாக இருக்குது. இந்த வெயிலுக்குள்ளே ஒரு ஆள் போய் தொழில் பார்த்துட்டு வர்றது ரொம்பவும் திறமையான விஷயம், இன்னொன்று கஷ்டமான விஷயம் கூட. மொத்தம் ஒரு ஆள் எவ்வளோ பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோ கனவா பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே ஊசி கனவா தான் நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். கனவா செத்துருச்சு, ஆனால் அந்த தோல் இன்னும் உசுரோட தான் இருக்குது. அந்த குரோமோட்டோ ஸ்போர்ட்ஸ்லாம் ஒன்றும் சாகாமல் அப்படியே தான் இருக்குது பாருங்க. அவ்வளோதான் நண்பர்களே. கனவாவை வந்து வியாபாரிக்கிட்ட கொடுத்தாச்சு. அவங்க எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. பாருங்கள் எப்படி இறங்குறாங்கன்ட்டு. இறங்குறது கூட ரொம்ப சிரமம் தான். ஏன்டா எவ்வளோ ஆழத்தில் போய் நிப்பாட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் வெள்ளத்தை. ஏன்டா கடல் ரொம்ப வெள்ளமாக இருக்குது, அதனால் ஆழத்தில் நிப்பாட்டியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம மண்டபம் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.